இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40வது வசனம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவனாக என் சகோதரன் இவைகளில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இன்னைக்குள்ள வசனம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் வச்சுருக்காங்க, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதில் என்னென்னா, எங்கள் கூட படித்த ஒரு நண்பனுக்கு உதவி செய்தாங்கன்னா அது ரொம்ப வாண்டடான ஒரு உதவி. அந்த ஃப்ரெண்டு எங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை, ஒரு வேளை யார் பையன்கிட்ட கேட்டிருப்பாங்க. அவனுக்கு சூழ்நிலையை பார்த்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் பழக்கம் உள்ளவங்க, 35 இயர்ஸ் பழக்கம் உள்ளவங்க. அப்போது அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி விட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருந்து அப்படிப்பட்ட இடத்துல இவங்க போய் ஹெல்ப் பண்ணி அவன் இன்னைக்கு கெட்டிங் வெல், நல்லா இருக்கிற அளவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. பை காட்ஸ் கிரேஸ் அது நடந்துச்சு. இதில் ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அந்த ஹெல்ப் மட்டும் நான் சொல்லலை, நிறைய பேர் நிறைய இடத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனிவே இந்த ஹெல்ப்பை குறித்து தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன். அப்போ இந்த ஹெல்ப்னு சொல்கிறேன்னா, தேவன் இன்னைக்குள்ள வசனத்தில் என்ன சொன்னார்னா, இந்த சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்தீங்களோ அதை எனக்கே செய்தது போல. இப்போ அந்த உதவி, ஹெல்ப் பண்ணுறதுன்னா உதவி செய்கிறதுன்னா தேவைப்படுகிறவர்களுக்கு ஆற்றுகிற ஒரு தொண்டு தான் உதவின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் அன்னை தெரசா இருந்தாங்க. அவங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன்னா அதுதான். அவங்க வெளிநாட்டில் இருந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து உதவி கேட்டவங்களுக்கு அவங்க செய்யலை, அந்த சூழ்நிலை அறிந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு செய்கிற ஒரு குணம். இன்னும் சொல்ல போனால், நம்ம கைகளுக்கு நம்ம லைஃபுக்கு முன்பாக அவங்க கைகளை விரிக்கிறதுக்கு முன்பாகவே அவங்க சூழ்நிலையில் அறிந்து அவங்களா முன்வந்து செய்கிற ஒரு காரியம்தான் ஒரு வாழ்வாதாரத்தை தூக்கி விடுறது, அவங்க லைஃப்பை தூக்கி விடுறது, அவங்க சிச்சுவேஷனை மாற்றி அமைக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சி தான் ஹெல்ப்பு. அப்போ அப்படி இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை நான் கிறிஸ்டியன் லைஃபுக்கு உள்ள கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கு மெயின் காரணம், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவ அறியாதவர்கள் இல்லைன்னா தேவைகளுக்காக வேண்டி இருந்த ஜனங்கள் அநேகம் இருந்தாங்க. தேவைகள் பூர்த்தி பெற்றவர்கள் அல்ல, தேவைகளுக்காக இருந்த ஜனங்கள் அநேக பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க தேவைகளை கேட்கறதுக்கு முன்பாகவே அவர் ஒரு பிளானோட தான் சில காரியங்களை செய்து முடித்தார். ஃபர்ஸ்ட் தேவை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு விடுதலைன்னு சொல்ற நேரம் இருட்டில் இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவ அறியாமல் இருந்தாங்க, ஒரு நித்திய வாழ்வு உண்டுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரட்சிப்பை முதலாவது கொடுத்தாரு. ரெண்டாவது, இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து அநேக பேர் இருந்தாங்க. அநேக பேர் இருந்த பொழுது வந்தவங்களுக்கெல்லாம் குருடா இருந்தவங்களுக்கு பார்வை கொடுத்தாரு, வியாதியா இருந்தவங்களுக்கு விடுதலையை கொடுத்தாரு, மருத்துவர்களை உயிர் எழுப்பினாரு, சாப்பாடு தேவையா இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு வீட்டுக்கு உள்ளாடி போய் இருந்தாரு, அவர்களோடு சேர்ந்து பேசினாங்க, விபச்சாரிகளாக இருந்தவர்களுக்கு கூட இருந்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்கத்தக்க வண்ணமாக அவங்க கிரைஸ்ட் லைஃப் இருந்துச்சு. இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட இருந்தவர்களுக்கு செய்கிற குணங்களை உதவி செய்தாங்க. இந்த வசனத்தை தான் அழகா தேவன் என்ன சொல்றாரு. அதுக்கு முன்னாடி உள்ள நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். பசியா இருந்தேன், கட்டுண்டவர்களா இருந்தேன், வியாதியா இருந்தேன், ஒதுக்கப்பட்டவர்கள், இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன செய்தீங்களோ அதெல்லாம் எனக்கு செய்ததாகவே நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு தெளிவா அந்த வசனத்தில் சொல்றாரு. இந்த நாட்கள்ல நம்மளை சுத்தி இப்ப நம்ம ஒரு கிறிஸ்டியன் லைஃப் லீட் பண்றோம். நமக்கு தேவன் ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஒரு லைஃபை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் நாம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அப்படி கொடுத்தவங்க என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்ப் பண்ண தான் முடியும்.
ஹெல்ப்னு சொல்கிற நேரம் இன்னைக்கு பண்ணேன், நாளைக்கு பண்ணேன், இவ்வளோ பண்ணேன், இந்த அளவு பண்ணியாச்சு, இனி பண்ண முடியாது அப்படின்னு இல்லை. நமக்கு தேவையான காரியத்தை எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா காரியமும், இன்னும் சொல்ல போனால் அது டைமாக இருக்கட்டும், நம்ம பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நம்ம மணியாக இருக்கட்டும், நம்ம பேச்சாக இருக்கட்டும், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற நாட்களாக இருக்கட்டும், என்ன காரியமாக இருந்தாலும் இன்னொரு ஆளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக எப்போதுமே நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிள், நான் முன்னாடி இருந்தப்போ எனக்கு ஒரு பையனை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அது எப்படின்னா, அந்த பையன் அவங்க அப்பா அவனை டெத்து, அவங்க அம்மா டெத்து, அவங்க அக்கா அவனை விட்டுட்டு அவங்க பெங்களூர் சைடு போயிட்டாங்க. அந்த பையன் ஊரில் இருந்தான். யதார்த்தமாக நான் ரோட் சைடு வச்சு அந்த பையனை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஒரு நியூஸ் மூலியமாக நான் அறிஞ்சேன். ரோட் சைடு இல்லை, ஒரு ஆள் மூலியமாக இப்படி ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட போய் பேச முடியுமா அப்படி நான் போய் பார்த்தப்போ அவன் தனிமையாக இருந்தப்போ அவனோட என்ஜினியரிங் படித்த பையன் தனிமையாக இருந்தான். அவன் தனிமையாக இருந்தப்போ அவனோட வாழ்க்கை எதை நோக்கி போச்சுன்னா, ட்ரக் அடிக்ட்டு, மந்திரவாதம், இல்லைன்னா நம்ம மனிதர்களுக்கு ஒத்த வாழ்க்கையாக இல்லாமல் அவன் ஏதோ வாழ்கிறான், நொமேட்ஸாக வாழ்ந்துகிட்டே இருந்தான். என்னதோ சாப்பிட்டான். பார்த்தீங்கன்னா அவன் குளிக்க மாட்டான், அவன் நீட்டாக இருக்க மாட்டான், நம்ம சக மனுஷனோட பேசத்தக்க வண்ணமாக அவன் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு அன்னைக்கு தேவையான காரியம் என்னதுன்னா, அவனோட கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவனோட பேச்சு கொடுக்கறது, அவனுக்கு கூட சேர்ந்துட்டு சாப்பிட்றது, அவனோட ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுறது. இது பெருமைக்கு வேண்டி சொல்லல. அந்த நாட்களில் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 இயர்ஸ் இருக்கும், 10 or 8 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும் நடந்த விஷயம். அப்போ அவனுக்கு கூட கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அவன் கிளியர் ஆனான். அவனுக்கு லைஃப்ல இருந்து ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து சக மனுஷனாக அவன் வாழ தொடங்கினான். அதற்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ண கொடுத்த கொஞ்சம் நேரம். இது போல நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. சில பேருக்கு என்னன்னா, அன்னைக்கு தேவை உள்ள ஒரு ஆகாரத்துக்கு வேண்டி அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க, ஒரு ஃபுட்டுக்கு வேண்டி, அது கொடுக்குறீங்களா? இல்லைன்னா சில பேருக்குன்னா அன்னைக்கு ஒரு 100 ரூபா தேவையாக இருக்கும், அதை கொடுக்குறோமா? சில பேர் சில காரியங்கள் கேட்க மாட்டாங்க. அவங்க சூழ்நிலைகள், அவங்களோட பேசுகிற நேரம், அவங்க சூழ்நிலை தெரியும்போ நம்ம எவ்வளோ தூரம் அவங்க ஹெல்ப் பண்ணுறோம். அது மணி சின்னதோ பெரிய அமௌண்ட்டோ இல்லை, நம்ம எது நமக்கு முடியுமோ அந்த டைம் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யணும். நம்ம அநேக பேர் செய்ய தகுதியானவர்களை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கே செய்வேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், எனக்கு ஒரு பார்ட்டி 100 ரூபா கொடுத்தான்னா நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன், 100 rupees கொடுப்பேன். இது நம்முடைய மென்டாலிட்டி. ஆனால் இயேசு கிறிஸ்து நினைக்கிறது என்னன்னா, உனக்கு 100 ரூபா கொடுக்குறானோ இல்லையோ, உன்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 100 rupees இருக்கா, நீ ஹெல்ப் பண்ணு. அதான் கான்செப்ட். எக்ஸ்ட்ரா ஒரு 1000 rupees இருக்கா, ஹெல்ப் பண்ணு. எக்ஸ்ட்ரா lakhs இருக்கா, ஹெல்ப் பண்ணு. அந்த எக்ஸ்ட்ரான்னு சொல்கிற காரியங்களை நமக்கு எதுக்கு தேவன் கொடுக்குறாருன்னா, இன்னொரு ஆளு தேவைப்படுறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறோம். அது நேரமாக இருந்தாலும் சரிதான், நம்முடைய ஆறுதலான காரியங்கள் பேசுகிற காரியமாக இருந்தாலும் சரிதான், அனுபவங்களாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவன் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரா, எக்ஸ்ட்ரா அறிவை கொடுத்துருக்கிறாரா, எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கிறாரா, எக்ஸ்ட்ரா ரிலேட்டிவ்ஸை கொடுத்துருக்குறாங்களா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களோ அதை வைத்து நாம் இன்னொரு ஆளுக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருக்கிறோமா, இன்னொரு ஆளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறோமா? பைபிள் இன்னொரு வசனம் இருக்கு, 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவ இடத்துல கொண்டு வந்தாங்க. அப்ப 4 பேரால ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வர முடியுது. அப்ப அந்த 4 பேருக்கு தீர்மானம் என்ன இருந்து, நாம 4 பேர் நல்லா இருக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிற ஒருவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், அவனையும் ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு நாம என்ன பண்றோம்? அப்ப அவர் என்ன கிறிஸ்துவ கிட்ட கொண்டு வராங்க, வசனத்தின்படியாக ஜீவிக்கும்படியாக சொல்றாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ எப்படி ஒன்றை நேசிக்கிறியோ அது போல நீ பிறரை நேசி, நான் எப்படி ஒன்றை நேசிச்சனோ அது போல நீ பிறரை நேசி. இது இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். அவர் இந்த உலகத்துல வந்தாரு, அவர் நமக்கு வேண்டி ஜீவனை கொடுத்தாரு, முழு ரத்தத்தையும் கொடுத்து எல்லாரையும் மீட்கும் பொருளாகட்ட அவர் என்ன பண்ணாரு, ஜீவனை மாய்த்து மறுபடியும் உயிர் தகுந்தார். நாமளும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வசனத்துப்படி ஜீவிக்கிறோன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன தருவாயில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும்.
அப்படி பார்க்காதவன் கண்டிப்பாக கிறிஸ்டியன்ஸாக இருக்க முடியாது. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பழவாமல் இருக்கிறீங்களா, நீங்கள் இன்னும் கிரைஸ்துக்குள்ளே வரலன்னு அர்த்தம். பக்கத்துக்குள்ளவங்கள கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்களா, கிரைஸ்துக்குள்ளே வரலன்னு அர்த்தம். பக்கத்தில் உள்ளவங்கள கூட உங்களுடைய கவலைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலையா, இன்னும் கிரைஸ்துக்குள்ளே வரலன்னு அர்த்தம். நான் பக்கத்தில் உள்ள சொல்கிறேன்னா, முதலாவது நம்ம கிட்ட இருக்க கண்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியலை, இயேசு கிறிஸ்துவை பறைசாற்ற முடியலைன்னா நம்ம தெரியாத ஆள்கிட்ட கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண மாட்டோம். தேவன் ஒரு வசனத்தில் சொல்கிறாரு, தெரிந்த ஜனங்களுக்குள்ளாடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதவன் என்னை எப்படி நீ அறிந்து கொள்வ, தேவனை எப்படி நீ அறிவ. நம்ம சபைக்கு போகிறோம், அது போகிறோம், இது போகிறோம், டினாமினேஷன்ஸ், படிப்பு, அந்தஸ்து, இதை வச்செல்லாம் நீங்கள் பழகிட்டு இருக்கிறீங்கன்னா நாம் இன்னும் கிரைஸ்துக்குள்ளே வரலன்னு அர்த்தம். கிரைஸ்ட் எல்லாருக்கும் அப்பாற்பட்டவர். அவர் மனுஷனை பார்த்தும் மனுஷனுடைய இருதயத்தை பார்த்தும் வருகிற தேவனாக இருந்தார். நாமளும் ஒரு ஆளுடைய இருதயத்தை அறிந்து செய்கிறவர்களாக இருக்கணும். அவளுடைய செயல்பாடுகளை அறிந்து செய்கிறவர்கள் அல்ல. அவங்க என்ன பண்ணாங்க அதனால நான் பண்ணுறேன்னு இல்லை. அவங்க உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், படித்தவன், படிக்காதவன், இதை பார்த்து அல்ல. சபையில் நமக்கு பங்கு கொடுக்குறாங்க, கொடுக்கல, நம்ம சபைக்கு போகிறோம், போகல, நான் பரிசுத்தவன், அசுத்தவன், அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து நிபந்தனை இல்லாமல் எப்படி நம்மளை நேசிச்சாரோ அதுபோல் நாம் அவங்கள நேசிக்கணும். அப்படி ஒரு எண்ணத்தை நமக்கு உள்ளாடி வளர்த்தி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு எண்ணத்தை வளர்த்தி கொள்றதுனால நம்ம ஹியூமன்ஸாக இருக்கிறோம். இது எக்ஸாம்பிள் சொல்ல வந்தது என்னென்னா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸு சக நண்பனுக்கு செய்த உதவி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மெசேஜை எனக்கு உள்ளாடி கொண்டு வந்தது. ஏன்னா நானும் செய்திருக்கிறேன், எல்லாரும் செய்திருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய செய்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு வேர்டு எடுத்து படித்தப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஆஸ் எ கிறிஸ்டியன் நம்ம இதெல்லாம் செய்துட்ருக்கிறோமா? எப்போன்னா ஒரு நேரத்துக்கு மட்டும் இல்லை, ஸ்டில் அவர் டெத். நம்ம இருக்கிற நாட்கள் அனுதினமும் செய்யணும். அப்படி செய்து பழகி கொள்கிற நேரம் நம்ம வாழ்க்கை ஒரு பிரகாசமான ஒரு பூந்தோட்டமாக மாறுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். நாம் காரணம் ஒருவன் அல்ல சில கூட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு உள்ள சந்தோஷம் நமக்கு உள்ளாடி இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம எப்போவுமே இங்கேருந்து நித்தியத்துக்கு போகிற நேரம் அங்கே நாம் செய்த நன்மைகளுக்கு தக்க வண்ணமாக தேவன் அங்கே பதில் அளிப்பார். இங்கே நம்ம செய்கிற நன்மைக்கு இங்கே பதில் கிடைக்காது. ஏன்னா இங்கே அநேகவர் நன்மை செய்தவரோ என்ன பதில் கிடச்சி நீங்கள் சுற்றி பாருங்கள், 10ல் ஒரு ஆளுக்கு கிடச்சிருக்கும், 9 பேர் கிடச்சிருக்காரு. ஆனால் நாம் இங்கே செய்கிற மறைமுகமான நன்மைகள், தெரிந்து செய்கிற நன்மைகள், வலது கைக்கு செய்கிற காரியங்கள் இடது கைக்கு தெரியாமல் இருக்கும்படியாக நம்ம செய்கிறது என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் நித்தியத்தில் ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் தேவன் வைத்திருக்கிறார். நம்ம செய்த நன்மைகளை தக்க வண்ணமாக தேவன் பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே இடத்துல அவர் பதில் அளிக்கிற தேவனாக இருக்க மாட்டார். அவர் கொடுக்குற ஆசீர்வாதம், பொக்கிஷமும் பதிலும் எங்கே இருக்கும்னா நித்தியத்தில் இருக்கும். நம்ம செய்த நன்மைக்காக தீமைக்கு தக்க பலனை அடையும்படியாக அவருக்கு சிங்காசனத்துக்கு மூலமாக நம்ம நிற்கப்படுவோம். அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக இருக்கும். நான் எப்போவும் சொல்லுவேன், கிறிஸ்டியன் லைஃப் எப்போவும் மதம் சார்ந்ததோ ஜாதி சார்ந்ததோ ஏற்றத்தாழ்வு பார்த்தா இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் ஹியூமனிட்டி. ஒரு மனுஷத்துவம் ஒருவருக்கு உள்ளாடி இருக்குன்னா அவங்க கிறிஸ்டியன் லைஃபுக்கு உள்ளாடி யாத்திரை பண்ணுறவனாக இருப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறவன் என்றைக்குமே ஹியூமன்ஸை ஒரு மனிதமானம் அல்ல மனசாட்சி உள்ளவனாக வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்டியன் லைஃப். அப்படி ஒரு வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையில் வாழும். இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிப்பாராமே.